ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் ரிவ்யூ பண்ண போகிறோம். எஸ், ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ட்ராவல் பண்ணி. ஆக்சுவலி நான் அதுக்கு வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மொபைலு. இது ஒரு இஷ்யூ மொபைல் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிறோன்னா செம்மையாக இதுவாகுது. எதனா ஒரு வீடியோவில் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்கிறது, கொஞ்சம் அப்படியே ஹேங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து ஃபோனோட அந்த இது கேமரா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கோளாறாக இருக்குது. ஸோ அதனால தான். மற்றபடி என்னுடைய மொபைல் எனக்கு பிடிக்கும்பா. ஓகே, இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து நெல்லூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னை டு நெல்லூர் மெமு எக்ஸ்பிரஸ், சென்ட்ரல்லேருந்து நெல்லூர் போகக்கூடிய ட்ரெயின். யாரும் இது வரைக்கும் அந்த ட்ரெயின் பிளாக் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் கவர் பண்ணது கிடையாது தமிழில். சூலூர்பேட்டை வரைக்கும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நெல்லூர் வரைக்கும் யாரும் தமிழில் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து ரொம்ப கவர் பண்ணதில்லை. தெலுங்கு வேணா கூட பண்ணியிருக்காங்க, நம்ம ஆளுங்க பண்ணதில்லை. ஸோ அதனால் அந்த ட்ரெயினை பிளான் பண்ணி சரி நீங்கள் நெல்லூர் வரைக்கும் போய்ட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ எனக்கும் ரொம்ப நாள் ஒரு பிளானிங்கு, நெல்லூருக்கு இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் நெல்லூருக்கு போகவே முடியல. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த ட்ரெயினை பிடிக்க முடியுமான்னு தெரியல. அந்த ட்ரெயின் பிளாக் முதல்ல நம்ம யூடியூப் சேனல் வருமானன்றதே ஃபஸ்ட்டு தெரியல. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6:10 ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, அரக்கோணம்லேருந்து வருது. அரக்கோணம்லேருந்து எல்லா ஸ்டேஷனும் நின்று நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயினை சென்ட்ரல் போயிட்டு, சென்ட்ரல்லேருந்து மெமு எக்ஸ்பிரஸ் நெல்லூருக்கு போகுது. ஸோ ரேட் ஷேரிங் கணக்கில் தான் அந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. இப்போது கிளம்புனா கூட நான் ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். எப்படி போய் சேர போகிறது தெரியல. ஸோ இங்கே கட் பண்ணுறேன், சென்ட்ரல் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? மக்களே, கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. இப்போ தான் வீட்டை ஃபுல்லாக பூட்டியிருக்கேன். இப்போ கிளம்பி நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்குலாம் செம்ம லேட் ஆகிடும். எப்படி நான் அந்த ட்ரெயினை பிடிக்க போகிறேன்னு தெரில. நான் வணங்குற அந்த மாரியம்மனுடைய அருள், அம்மாவுடைய அருள் இன்றைக்கும் அம்மாவை நினச்சிட்டு கிளம்பிட்டேன். அதிர்ஷ்டம் தான் அந்த வண்டியை பிடிச்சிருவோம்ப்பா. போகலாம். பேசன் பிரிட்ஜிலேருந்து நான் எடுத்திருக்கேன் டிக்கெட்டு. ஏன்னா எனக்கு வேப்பம்பட்டிலேருந்து சென்னைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு பாஸ் இருக்குது ட்ரெயினில். ஸோ ஆந்திரா போகிறனால எனக்கு அது அங்கே உள்ளே செல்லாது. ஸோ பேசன் பிரிட்ஜிலேருந்து நெல்லூர் போகிறதுக்கு வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மெமு எக்ஸ்பிரஸில். ஸோ இப்போ நான் ஏன் இந்த ட்ரெயினை வந்து பேசன் பிரிட்ஜில் வந்து நான் இதுக்கு இப்போ ஏறுறேன்னா, சென்ட்ரலில் வந்து இப்போ நான் வந்து அந்த லோக்கல் நம்ம வீட்டாண்டேருந்து நம்ம லோக்கல் ஏறணும்ல, அந்த லோக்கலில் நான் இப்போ சென்ட்ரல் டேரெக்டாக போயிருந்தேன்னா சத்தியமாக அந்த நெல்லூர் மெமுவை நான் விட்டுருவேன். ஏன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த ட்ரெயின் வரப்போகுது. அவன் அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரமாக நிறுத்திடுவான். அதனால் நம்மளுக்கு அந்த இது செட் ஆகாது. எதில் அந்த வண்டியை விட்டுருவோம் நம்ம. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், பயந்து பேசன் பிரிட்ஜில் இறங்கி அந்த ட்ரெயினை போட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம ஏற போகிற இந்த நெல்லூர் மெமு எக்ஸ்பிரஸ் பற்றி நான் சூலூர்பேட்டை போனதுக்கப்புறமா இந்த ட்ரெயினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போது இந்த ட்ரெயினுக்கு செம்ம டிமாண்ட் அங்கே பிளாட்ஃபார்மில் காத்துட்ருக்கு. இங்கே கீழே இப்போ தெரியுதா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு, ரொம்ப கூட்டம் காத்துட்ருக்கு. ஸோ எல்லா ஸ்டேஷனும் நின்றுட்டு போகிற ட்ரெயின் தான். எல்லா லோக்கல் ஸ்டேஷனுமே நின்றுட்டு போகிற ட்ரெயின் தான். அது பேருக்கு தான் மெமு எக்ஸ்பிரஸ், பட் எல்லா ஸ்டேஷனும் நின்றுட்டு போகிற ஒரு ட்ரெயின் தான் அது. ஸோ சூலூர்பேட்டைக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் மெமு எக்ஸ்பிரஸுங்கிற அந்த ஒரு பேருக்கு வந்து வேல்யூ இருக்கும். இப்போது வந்து சென்னையில் சிட்டிக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேஷனும் நின்றுட்டு தான் போவோம். ஸோ முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் நான் காட்டுவேன் வீடியோவில். எல்லா ஸ்டேஷனும் காட்டினா மொத்தமாக போயிடும். ட்ரெயின் வரப்போகுது. அதே மாதிரி இந்த வீட்டில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லா ஸ்டேஷனும் நான் காட்டினேன்னா டியூரேஷன் அதிகமாகும். அதனால் வந்து முக்கியமான ஸ்டேஷன் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம ட்ரெயின் இந்த எதில் பார்க்குறீங்கல்ல, இந்த லோக்கல் எதுக்கு நிற்குதுன்னா நம்மளுடைய நெல்லூர் மெமுக்காக தான் இந்த ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அவன் வந்ததுக்கப்புறம் தான் இவன் எடுப்பான்.
ஸோ கும்மிடிப்பூண்டி ரீச் பண்ணிட்டோம். கும்மிடிப்பூண்டி வந்தாச்சு நம்ம இப்போது. ஸோ ட்ரெயின் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. கும்மிடிப்பூண்டி வந்துட்டோம். தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பார்டர் வந்துடுவோம். அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பாக்கம் தான். ஸோ ஆரம்பாக்கம் தான் தமிழ்நாடு ஆந்திராவுடைய பார்டர். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரீச் பண்ணி ஆரம்பாக்கம். ஸோ எல்லா ஸ்டேஷனும் வந்து நான் வந்து ரொம்பவே கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து டியூரேஷன் அதிகமாக ஓட்டுறதுக்காக தான். சூலூர்பேட்டில் இறங்கி மிச்ச கதையை பேசுகிறோம். நம்ம நெல்லூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க.
சூலூர்பேட்டா ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து நான் சரியாக டைம் பார்க்கவே இல்லை நான் அவசரத்தில். இன்னும் 5 மினிட்ஸில் வண்டி கிளம்பிடும். இது வந்து ரேக் ஷேரிங்கில் வர்ற ட்ரெயின் தான், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சென்ட்ரல் டு சூலூர்பேட்டா ஒரு இதுவாக வந்துட்டு சூலூர்பேட்டா டு நெல்லூரா இப்போ போகுது. ஆனால் ஒரே ட்ரெயின் தான், ஜஸ்ட் போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும்தான். ஸோ கைஸ், வீடியோ எல்லோரும் பார்த்துட்டே இருப்பீங்க, வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க. நடுவில் வந்து நான் என்னுடைய முகத்தை காட்டுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்கே தான் வந்து பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சூலூர்பேட்டா, அதாவது வந்து சென்ட்ரல்லேருந்து சூலூர்பேட்டாவுக்கு ஒரு லோக்கல் இருக்குது, சூலூர்பேட்டா வழியாக நெல்லூர் போகிறதுக்கு ஒரு லோக்கல் இருக்குது. சரி, ஒரு மெமோ ட்ரெயின் இருக்குது. ஆக்சுவல் டைமிங் வந்து 7:25க்கு சென்ட்ரல்லேருந்து அந்த சூலூர்பேட்டா லோக்கல் கிளம்பி போவோம். அதுக்கப்புறமா தான் பின்னாடி 7:45க்கு தான் அந்த நெல்லூர் லோக்கல் வந்து எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக 7:45க்கு சூலூர்பேட்டை லோக்கல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா டிலேவாக வந்து அந்த நெல்லூர் லோக்கல் கிளம்பியிருக்கு. அது வந்து டைரெக்டாக வந்து நெல்லூர் ட்ரெயின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் அது வந்து தெரியும். டைரெக்டாக நெல்லூர் ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணாமல் சூலூர்பேட்டான்னு சொல்லி தானே இது பண்ணுறாங்க. சூலூர்பேட்டா ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சூலூர்பேட்டை போனதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு வந்து ரேக் ஷேரிங்கில் வந்து சூலூர்பேட்டா டு நெல்லூர்னு அந்த ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எது நெல்லூர் வண்டின்றது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. காலையில் அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி, இதுதான் நெல்லூர் லோக்கல்னு வச்சுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு டவுட்டு தான், எப்பவுமே கூண்டு வண்டி தானே வரும், இந்த வாட்டி ஏன் இந்த வண்டி வந்திருக்குன்னு சரி ஏதோ வந்திருக்குன்னு வச்சு ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறமா இறங்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இது வந்து 3ஆம் பிளாட்ஃபார்ம், இந்த வண்டி சென்ட்ரல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பக்கம் ஆகிடுச்சு, ஒருவோட அந்த வண்டி ஓடலையோ, நம்ம டோட்டல் பிளான் வேஸ்ட்டோ. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நமக்கு தான் டிக்கெட் கொடுத்தாங்களே, அப்படி கேன்சல்னால் டிக்கெட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த வண்டி பின்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நீங்கள் வேணால் கூட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் வேணால் கூட நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம், வேரிஸ்மெண்ட் ட்ரெயின் அப்போ எதுனா நீங்கள் பார்க்கலாம். 7:25 அந்த வண்டி, 7:45 இந்த வண்டி. ஆனால் நீங்கள் வழக்கத்துக்கு மாற ஏதோ டிலேயில் எதுவும் கிளம்பியிருக்குன்னு நினைக்கிறேன். பொன்னேரிக்கு அடுத்தது ஒரு சப்வே வேலையோட நடந்துகிட்ருக்கு, அதனால் நிறைய ட்ரெயின் டிலே, நிறைய ட்ரெயின் கேன்சல்னு ஓடிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் நடந்துச்சு. அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, நான் பாட்டு முன்னாடி போய் உட்காந்துருந்தேன் அந்த ட்ரெயின் வேணும்னு சொல்லிட்டு. அது நடந்தால் கோச் கம்மி போல இருக்குது, முன்னாடி நின்றுருக்குது, நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் இந்த வண்டி ஹார்ன் வச்சதுக்கப்புறம் பதறிட்டேன் நான். அந்த நேரம் நான் கும்பிட்டேன், நான் காலையில் சாமி விட்டு தான் கிளம்புவேன். நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கை விடல இந்த டைமில், கை காட்டி அதுக்கப்புறம் அந்த வண்டியை பிடிச்சி அதுக்கப்புறமா கஷ்டம் அந்த லோக்கல் விட்டுருந்தேன்னா நான் மன வருத்தத்தோடு வீட்டுக்கு திரும்பியிருக்கணும். நல்ல மேலே நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கை விடலை அதை சொல்லணும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த டிரைவர்கிட்ட சொல்லி, ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, நான் ஏறிக்கிறேன், ஏறுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் இது பண்ணி, அதுக்கப்புறம் நான் ஏறினதுக்கப்புறமா ஒரு வண்டி நிப்பாட்டார், ஒரு செகண்ட் நிப்பாட்டு ஹாரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வண்டி அந்த சூலூர்பேட்டை ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 மினிட் டிலேவாக தான் என்னால் அந்த வண்டி வந்து கிளம்பி போச்சு. ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் என்ன நினச்சேன்னா, இந்த ட்ரெயின் பிளாக் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி, ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது நான் பஸ்ஸில் வந்துட்டேன். நெல்லூர்லேருந்து சென்னை வந்து நான் பஸ்ஸில் வந்தேன், ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில். நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கணும்னா, பிரியாணி சாப்பிட்டேன் இல்லையா, பிரியாணி சாப்பிட்டது எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படியே இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் வீடியோ எடுத்து உங்களுக்கு அழகாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா கண்டக்டர்னாவும் டிரைவர்னாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, செம்ம ஃப்ரெண்ட்லி. கண்டக்டர்னாவும் டிரைவர்னாவும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இறங்கும்போது கூட பார்த்து போயிட்டு வா எல்லாம் சொன்னாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு குரூப். அதனால தான் நான் வந்து அப்படி கூட பண்ணிடலாம், இந்த ட்ரெயினில் சைலண்ட்டாக வந்துட்டு நான் அந்த பஸ்ஸை வீடியோ எடுத்து போட்டுருந்துருக்கலாம். என்னவோ யாருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. என்னுடைய நேரம் நான் இன்றைக்கி என்னென்னமோ நினச்சி கணக்கு போட்டு வந்தேன், ஆனால் அது எல்லாமே தலைக்கீழாக தான் நடக்க முடிஞ்சுது. ஸோ ஓகே, இது மாதிரி எதுவும் சொல்கிறதுக்குல அந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துடலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னால் பேச முடியல. இந்த ட்ரெயின் வந்து நீங்கள் வீடியோ கண்டினியூஷனில் தானே பார்த்துட்ருக்கீங்க, எந்த இதுலையுமே என்னால் வந்து பேச முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வர செம்ம டென்ஷனாக தான் நான் ட்ராவல் பண்ணேன். அரக்கோணம்லேருந்து வருது அந்த வண்டி, அரக்கோணம்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்துடும். அரக்கோணம் டு சென்ட்ரல் வந்து வடக்கு போல் வந்து சேர்ந்துடும் சென்ட்ரலுக்கு. எல்லா சென்ட்ரல் ட்ரெயின் மாதிரியும் வந்துடும். வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சூலூர்பேட்டை லோக்கலாக மாற்றவங்க
12ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் போட்டானாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, இது சூலூர்பேட்டை போக போகுது அப்படின்றது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அந்த ட்ரெயின் வந்து ஒரு 7 மணிக்கு சென்ட்ரல் ரீச் பண்ணிடுது. அரப்பாணம் டு சென்ட்ரல் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே 7 மணிக்கு என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிட்டு ஒரு 3/4 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு சூலூர்பேட்டை லோக்கலாக கிளம்பி சூலூர்பேட்டைக்கு வந்துட்டு சூலூர்பேட்டிலேருந்து நெல்லூர் போகும். சூலூர்பேட்டை டு நெல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் வந்து ஓடும். திரும்ப மறுமார்க்கத்துலேயும் அதே மாதிரி தான் வந்து அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நாயுடுபேட்டை தாண்டினதுக்கப்புறம் மறுமார்க்கத்தில் எதிரில் ஒரு ட்ரெயின் வரும். அதுவும் அதே மாதிரி தான், சேம் தான். சென்டர் போயிட்டு அங்கேருந்து அரக்கோணம் இல்லை திருத்தணி மாற்றி விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெயினுடைய கணக்கு. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 5-5:30 அந்த டைமில் நீங்கள் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை நடுவில் எங்கன்னா நீங்கள் ஏறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏறி டேரெக்டாகவே நெல்லூர் சூலூர்பேட்டை நீங்கள் எந்த இடத்துக்கு ஆந்திராவில் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் போய்க்கலாம். இதுதான் கணக்கு. அந்த சூலூர்பேட்டை சென்ட்ரல் ட்ரெயின் போயிடுச்சு, சென்ட்ரலுக்கு போயிட்டாங்க. அதாவது 7:45 கிளம்புற அந்த ட்ரெயின் வந்து 7:45 சொன்ன அந்த டைமிங் அப்போ மாற்றிட்டாங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் எனக்கு தகவல் வந்து 7:45 ட்ரெயின் தான். அதான் நான் 7:45, ஏன்னா அதுவுமே ரைட் ஷேரிங் தான். அதுவுமே உங்களுக்கு சூலூர்பேட்டை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் நெல்லூர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம அப்படி ஏறிட்டுருக்கோம். இப்போ அந்த ட்ரெயின் 1வது பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கான். பல்ப் வாங்கியாச்சு மக்களே. அது வந்து முன்ன டைமிங் அங்கே அது வந்து முன்ன இருந்துருக்கு 7:45க்கு அங்கேருந்து கிளம்பி இப்போ போச்சில்ல, அந்த லோக்கலே வந்து டேரெக்டாக வந்து நெல்லூர் போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா டைமிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஏதோ ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி வந்ததுனால நம்ம இப்போ வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். இப்போ ஆக்சுவல் டைமிங் வந்து ஆப்பில் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அலௌன்ஸ் பண்ணுறாங்க. நெல்லூர் போய் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு பசி தாங்காது, அதனால் சமோசா வாங்கிட்டேன். செம்ம ட்ரெயின், செம்ம கூட்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு சமோசா வந்து, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆந்திராவில் சமோசா வந்து நல்லா தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே ரயில்வேஸில் கிடைக்கக்கூடிய சமோசா தான், எப்போவுமே இருக்கிற டேஸ்ட்டு தான், ஒன்றும் பெருசு சொல்கிறது கிடையாது. மணி பார்த்தோன்னா 11:07. நாயுடுபேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாயுடுபேட்டாவில் இருக்கோம் இப்போ நம்ம. இன்னும் எவ்வளோ நேரத்தில் நெல்லூர் ரீச் பண்ணுறோன்றதை பார்ப்போம்.
ஆக்சுவலி இது கடவுளோடைய இதுவோ என்னவோ தெரியல. இந்த ட்ரெயினை விட்டுருப்போம் நம்ம. அந்த டிரைவர் ஏதோ மனசு வச்சு நிறுத்தினால இந்த வண்டியை பிடிச்சோம் நம்ம. கூடூர் ரீச் பண்ணிட்டோம். கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போது டைம் வந்து எங்கள் பார்த்து சொல்கிறேன். ஜேர்னி போகிற போக்கில் அப்படியே போயிட்டுருக்குது. இன்னும் ட்ரெயின் போய் சேர்ந்த பாடு இல்லை. இப்போ தான் இந்த நெல்லூர் ரூட்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் வருமா. ஸோ என்ன இதுன்றது நம்மளுக்கும் தெரியல. பார்ப்போம்.
எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ஸ்டேஷன் வரத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். நெல்லூர் போகிறதுக்குலாம் இந்த ட்ரெயின் தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ரொம்ப ஃபஸ்ட்டு. చెప్పు. நெல்லூர் போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து காலையில் டைமில் வந்து ஜன்சதாப்தி, விஜயவாடா ஜன்சதாப்தி அதுக்குள்ள செட்டாக இங்கே அது நிற்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ டெல்லி போகிற ட்ரெயின் எதுனா சூஸ் பண்ணலாம், இல்லை இந்த கொல்கத்தா போதில் அந்த மாதிரி. உதாரணத்துக்கு இவங்க எப்படி சொல்கிறதுனா ஷார்ட்டாக சொல்லணுன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறினா தான் கரெக்டாக இருக்கும் நெல்லூர் போகிறதுக்கலாம். இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ஸ்டேஷன் பார்த்து தான் இந்த ட்ரெயின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் டெஸ்டினேஷன் நெல்லூர் ரீச் பண்ணியாச்சு. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பேக் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன் நெல்லூருக்கு. ஓகே, நெல்லூர் வரத்துக்கு இந்த ட்ரெயின் கரெக்டான ட்ரெயினாக என்கிட்ட கேட்டால் இது சத்தியமாக கிடையாது. நெல்லூர் வரத்துக்கு இது கரெக்டான ட்ரெயின் இல்லை. நீங்கள் நார்மலாக எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்துடுறதே பெஸ்ட்டு. இந்த ட்ரெயினில் வர்றது வேஸ்ட்டு தான். சின்ன சின்ன ஹால்ட், இப்போ நாயுடுபேட்டை அதுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் இறங்கினோன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லூர் வர்றதுக்கும் கூடூர் வர்றதுக்கும் இது கரெக்டாக இருக்காது. ஓகே, டாடா. அடுத்தடுத்து பிளாக்ஸ் வந்து வரும், என்ஜாய் பண்ணுங்கள். ஆந்திரா சீரீஸ் இதோட ஸ்டார்ட் ஆகும்.